வணக்கம் 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 தமிழ் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த காணொளியில் நாம் நமது நாட்டின் குடியரசுத் தலைவரான ஐயா ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு எவ்வாறு நாம் நேரடியாக ஒரு புகாரினையோ அல்லது ஒரு வேண்டுகோளையோ நாம் பதிவு செய்வது, ஓகேங்களா? உடனே போங்க, கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அதில் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் நம்ம நாட்டுடைய தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் என்ற அவருடைய பெயரும் அவருடைய புகைப்படமும் வரும். எனவே தற்போதைய நமது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஐயா ராம்நாத் கோவிந்த் அவருடைய பெயரும் அவருடைய புகைப்படமும் இங்கே வந்திருக்கிறது. அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா .nic.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். முதல் லிங்கே அதுதான். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க. அது நம்ம குடியரசுத் தலைவருடைய இணையதளம், அதுதான் வெப்சைட், அதுதான். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த எப்படி நம்ம ஒரு புகாரையோ ஒரு வேண்டுகோளையோ நம்ம எப்படி நம்ம பதிவு பண்ணுறது, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆளுநரை பற்றிய சில தகவல்களை பார்ப்பது மிக நன்மையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதாவது ராம்நாத் கோவிந்த் ஐயா பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டுடைய 14th பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, குடியரசுத் தலைவர், 14வது குடியரசுத் தலைவர் ஆவார். கடந்த 2017 ஆண்டு ஜூலை 25 அவர் பதவியேற்று கொண்டார். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளை அவர் நிறைவு செய்ய இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த 2வது குடியரசுத் தலைவர் அவர் ஆவார் என்பது மிகவும் சிறப்புமிக்க ஒரு செய்தியாகும். அது மட்டுமில்லாமல் அவர் ஆளுநர் கடந்த 2015 17 வரை அவர் குடியரசுத் தலைவராக பதவியேற்பதற்கு முன்பதாக பீகார் மாநிலத்தின் ஆளுநராக அவர் பதவி புரிந்தார். அதற்கு முன்பாக எம்பியாக இருந்தார். அதற்கு முன்பாக அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்தார். இதுவே நமது தற்போதைய ஆளுநர் பற்றிய தகவல்கள் ஆகும். ஆளுநருக்கு பல அதிகாரங்கள் இருக்கின்றன. அதாவது ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியோ அல்லது ஒரு மாநிலத்தின் உயர்நீதிமன்ற நீதிபதியோ அவர்களை நியமனம் செய்வதின் அந்த அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர் தான். அதே போல ஒரு மரண தண்டனை வழங்கப்பட்டவர்களுக்கு அந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கும் அல்லது அவர்களை ஆயுள் தண்டனையிலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்கும் அதிகாரம் படைத்தவர் நம்முடைய குடியரசுத் தலைவர் தான். அதுபோல் நம்ம நாட்டின் ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை, ஏதாவது ஒரு போர் வருதுன்னா அந்த நாட்டில் எமர்ஜென்சி சூழ்நிலையை கொண்டு வர்றது, அந்த அதிகாரம் படைத்தவரும் குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பல அதிகாரம் படைத்தவர் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் பதவிக்கு உண்டான அதிகாரங்களாகும். இப்பொழுது நம்ம எப்படி இந்த புகாரை நாம் பதிவு செய்வது அப்படின்னு பார்ப்போம். கீழே ஸ்க்ரால் பண்ணி கீழே கடைசி வரைக்கும் வாங்க. இங்கே வந்தீங்கன்னா ஹெல்ப்லைன் போர்ட்டல் அப்படின்னு நீங்கள் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த போர்ட்டல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இந்த பேஜுக்கு போயிட்டு நீங்கள் லாட்ஜ் யுவர் ரெக்வெஸ்ட் இங்கே இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லோட் ஆகும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போயிட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பெயர் டைப் பண்ணணும். இங்கே இந்த பக்கம் சிவப்பு கலர் ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் மேண்டேட்ரி. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேரை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே உங்களோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 கேரக்டர் இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டரில் எதுவும் சொல்லலை. குறைஞ்சபட்சம் 6 கேரக்டர் இருக்கணும். அதிகபட்சம் எத்தனை கேரக்டர் ஒன்று இருக்கலாம். அதனால் ஒரு 6லேருந்து ஒரு 10 கேரக்டருக்குள்ளே நீங்கள் கொடுத்து ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை கீழே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய வீட்டு முகவரி தெளிவாக கொடுத்துருங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் கீழே பின்கோடு கேட்டிருக்காங்க, உங்கள் வீட்டு முகவரியோட பின்கோடு கொடுத்துருங்க. அதுக்கு கீழே நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர், கண்ட்ரி, அதாவது இங்கே இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் கூட நமது இந்திய நாட்டு குடியரசுத் தலைவருக்கு ஒரு வேண்டுகோளையோ அல்லது ஒரு புகாரையோ தெரிவிக்கலாம். அந்த வாய்ப்பினை இங்கே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அப்புறம் USA, பங்களாதேஷ், நேபாள், ஆப்கானிஸ்தான் அப்படி எல்லா நாட்டுடைய பெயரையும் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இந்தியாவை மட்டுமல்ல, நம் நாடு மட்டுமல்ல, பிற நாட்டு மக்களும் யாராக இருந்தாலும் அவர்கள் நமது நாட்டு குடியரசுத் தலைவருக்கு ஒரு வேண்டுகோளையோ ஒரு புகாரையோ இணைய வாயிலாக தெரிவிக்கும் வாய்ப்பினை நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதுதான் அந்த தகவல். ஸோ நம்ம இந்தியான்னு செலக்ட் பண்ணிட்டோம், கண்ட்ரி. அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு கீழே போய் ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டேட் எதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஆப்ஷனில் போயிட்டு
அடுத்ததாக உங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறப்போ ஃப்ரண்ட்டில் 91 சாரி மன்னிக்கணும் இந்த இடத்துல உங்களோட வீட்டு லேண்ட்லைன், உங்கள் வீட்டு லேண்ட்லைன் கொடுத்துருங்க. லேண்ட்லைன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது சப்போஸ் சென்னைனா 044 இருக்கும், 0க்கு பதிலாக 91 போடணும். 91 போட்டு 9144 எக்ஸாம்பிள் சென்னைக்குனா 9144 போட்டு அதுக்கப்புறம் லேண்ட்லைன் நம்பர் போடுங்க. அதனால் இது மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் இடத்துல அதே இடத்துலையும் அங்கேயும் ஃப்ரண்ட்டில் 91 போட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் 10 இலக்கு மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி என்ன, உங்கள் மெயில் ஐடி இங்கே கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வந்து மிக முக்கியமான நம்மளுடைய பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் ஆர் கிரீவன்ஸ் டிஸ்கிரிப்ஷன். அதாவது ரெக்வெஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு வேண்டுகோள், ஒரு குடியரசுத் தலைவரிடம் நீங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறீங்க. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த 70 விடுதலை சம்பந்தமாக நமது தமிழக முதல்வர் வந்து இப்போது ஏற்கனவே நம்ம தமிழக அரசாங்கம் வந்து ஆளுநருக்கு அமைச்சரவை தீர்மானத்தை கூட்டி அனுப்பினார்கள். ஆனால் 2 ஆண்டுகள் கழித்து ஆளுநர் வந்து இதற்கு அதிகாரம் படைத்தவர் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் என்று அவர் சொல்லிவிட்டார். அதனால் தமிழக அரசாங்கம் வந்து இப்போது குடியரசுத் தலைவருக்கு அந்த மனுவை எழுதியிருக்கிறது, அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று. அது ஒரு வேண்டுகோள். ஓகேங்களா? அது ஒரு புகார் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் சைட்லேருந்து அதே மாதிரி ஏதோ ஒரு வேண்டுகோள் கொடுக்கணும் ஆளுநருக்கு. ஒரு பொதுவான விஷயம், அது எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அது எண்ணத்தில் தோன்றும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் நீங்கள் வேண்டுகோள் கொடுக்கறதுனாலும் சரி, இல்லை கிரீவன்ஸ்னால் புகார், ஏதாவது நம்ம நாட்டில் நடக்கிற ஏதாவது திட்டங்கள் பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு ஊழல் புகார் பற்றியோ நீங்கள் வந்து நேரடியாக நீங்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கு புகார் தெரிவிக்கணும்னா அந்த கண்டென்ட்டை நீங்கள் இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் டைப் பண்ணணும். அதிகபட்சம் 4000 கேரக்டர், 4000 எழுத்துக்கள் மட்டுமே இருக்க வேண்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த புகார் சம்பந்தமான இல்லை வேண்டுகோள் சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது கடிதம் எழுதியிருந்தீங்கன்னா அந்த கடிதத்தையும் அதோடைய என்னென்ன அட்டாச் பண்ணணுமோ டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கணுமோ அதை வந்து இங்கே சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். இது மேண்டேட்ரி கிடையாது, இஃப் ரெக்வயர்ட் இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக அதே மாதிரி மேக்ஸிமம் சைஸ் வந்து 4 MB ஒன்லி, 4 MBக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் இங்கே அட்டாச் பண்ண முடியாது. அப்லோடு ஒன்லி PDF ஃபைல்ஸ் அப் டு சைஸ் ஆஃப் 4 MB ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி கோடு, இந்த கேட்சி கோடு இங்கே டைப் பண்ணணும், இங்கே என்ன வருதோ. ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு சப்மிட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேங்களா, குடியரசுத் தலைவருக்கு உங்களுடைய வேண்டுகோளோ அல்லது புகாரோ சென்றுவிடும். அது குடியரசுத் தலைவரின் பார்வைக்கு செல்லும். அதற்கப்புறம் அது சம்பந்தமான ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ்னு பார்க்கணுன்னா நீங்கள் வியூ ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கேருந்தும் பார்க்கலாம். அப்படி இருந்தால் திருப்பியும் ஹோம் பேஜ் வந்துட்டு இங்கேயும் வியூ ஸ்டேட்டஸ் இருக்குது, இங்கேருந்து பார்க்கலாம். போயிட்டு உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சப்மிட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே கொடுக்கணும். நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு அங்கே என்ன கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த எழுத்துக்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எழுத்துக்களை இங்கே டைப் பண்ணணும். ஓகேங்களா? டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது மூலயமா நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக கான்டாக்டர்ஸ், நீங்கள் வந்து வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர் பற்றிய, அதாவது இமெயில் ஐடியோ இல்லை லேண்ட்லைன் நம்பரோ இல்லை முகவரியோ தேவைன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மிக மிக முக்கியமான ஒரு தகவலை நாம் இன்று பார்த்திருக்கிறோம். இந்த தகவலை தயவு செய்து அனைவருக்கும் பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ், ஹிந்தி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நமது தமிழ் மொழியில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MSK என்கிற மோ செந்தில்குமார். இந்த காணொளி பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் இதுபோல் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, டாடா, பை பாய்.